என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்கான மார்ச் மாத முழு பலன்கள் தான். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதம். கஷ்டம் இருந்த இடத்துல தான் பவர் வரப்போகுது. விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய். போல்ட் அண்ட் ஃபியர்லெஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரிவெஞ்ச் மைண்ட் செட் உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எமோஷனலா பார்த்தீங்கன்னா, டெப்த் அதிகம். ஏதாவது ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதெல்லாம் அடைவீங்க. இந்த மாதம் உங்களோட இன்னர் பவர் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் ஆக போற மாதம் அப்படின்னே சொல்லலாம். கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் இந்த முதல் வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் மென்டல் டார்ச்சரா இருக்க போகுது இந்த முதல் வாரம். என்னடா ஸ்டார்ட்டிங் எப்படின்னு இருக்கேன்னு சொல்லாதீங்க. உங்க கிரகநிலைகளை பார்த்து தான் நான் சொல்றேன். பெண்டிங் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஓல்டு எனிமி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்பவுமே குடைச்சல் குடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்க. 2ஆம் அப்புறம் 3ஆம் வாரத்துல பார்த்தீங்கன்னா, சடனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆனா வர ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அத தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழியில வரும். அத யூஸ் பண்ணிக்கோங்க. கேரியர் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பவர் பொசிஷன் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. கடைசி வாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய டெசிஷன் ஒண்ணு எடுத்துருவீங்க. டிராவல் பண்றதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஃபினான்ஷியலா இதுதான் அப்படிங்கிற மாரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்துரும். ப்ரமோஷன், கேரியர் இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷனுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஹிடன் அப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே இப்ப வெளிய வந்துரும். அ சீக்ரெட் ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. கவர்ன்மெண்ட் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் ஃபேவரபிளா வரப்போகுது. பிரைவேட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக போகுது. பாஸோட ட்ரஸ்ட்டும் அதிகரிக்க போகுது. அட்வைஸ் அப்படி என்ன அப்படின்னா, உங்களோட கோவத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ இக்னோர் பண்ணுங்க. பிசினஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் எடுத்தா ப்ராஃபிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெஷினரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு குரோத். பார்ட்னர்ஷிப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ஃப்ரீலான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கிளையண்ட் சான்சஸ் இருக்கு. ஃபினான்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மணி ஃப்ளோ சடனா இன்க்ரீஸ் ஆகும். கமிஷன், போனஸு அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓல்டு பெண்டிங் அமௌண்ட் கிடைக்கும். ஆ மிட் மந்த்ல பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு எக்ஸ்பென்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, லேண்டு, ப்ராப்பர்ட்டில பண்ணீங்கன்னா நல்லது. அப்புறம் லாங் டேர்ம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும். ஆ பணம் நீங்க ஏதாவது கடன் வாங்கினீங்க அப்படின்னா, அது ஸ்லோவா இப்ப கிளியர் ஆக ஆரம்பிக்கும். லவ் அதுக்கப்புறம் மேரேஜ பொறுத்தவரைக்கும் சிங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே சீக்ரெட்டா லவ் ரிவீல் ஆகலாம். ஆ அப்புறம் உங்களோட இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது. எமோஷனலா இருக்கக்கூடிய பாண்டிங்ஸ் எல்லாமே இப்ப ஸ்ட்ராங் ஆகும். மேரேஜ் டிஸ்கஷன் கண்டிப்பா பாசிபிள்ஸ் இருக்கு. மேரேஜ் டிஸ்கஷன் ஆ ஒரு மேரேஜே முடிஞ்சாலும் முடிஞ்சிரும் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல. மேரிட் ஆனவங்களுக்கு ஸ்மால் பார்த்தீங்கன்னா, ஆர்குமெண்ட்டு கொஞ்சம் பொசசிவ் இதெல்லாமே அதிகரிக்க போகுது. கொஞ்சம் சஸ்பிஷியன்ஸ அவாய்ட் பண்ணுங்க. ஃபேமிலி, சோஷியல் லைஃப் இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகரிக்க போகுது. மூத்தவங்களோட அட்வைஸ கொஞ்சம் கேட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிப்லிங்ஸ் இஷ்யூஸ் கிளியர் ஆகும். அப்புறம் உங்களோட ஹோமோட அட்மாஸ்பியர் கிராஜுவலா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஹெல்த்த பொறுத்தவரைக்கும் பிபி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஹெட்டேக்கு, ஆக்சிடென்ட்டு இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். டிரைவிங் பண்றதுக்கு ரொம்பவுமே கவனமா இருங்க இந்த மந்த்து. மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. லக்கி டேவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு லக்கி டே. கலர பொறுத்தவரைக்கும் ரெட் ரொம்பவுமே நல்லது. லக்கி நம்பர் 9. இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 18 அப்புறம் 27. பரிகாரத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன வழிபாடு செய்றது ரொம்பவுமே நல்லது. ஓம் சரவணபவ அப்படின்னு 27 முறை சொன்னீங்க அப்படின்னா, ரொம்பவுமே நல்லது. அதுவும் இல்லாம சிவப்பு நிற மலர்கள் சமர்ப்பிச்சீங்கன்னா, இன்னுமே ரொம்பவுமே நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இடர்பாடு எல்லாமே சரியாகக்கூடிய மாதம். அமைதியா இருந்தீங்க அப்படின்னா பெரிய அச்சீவ்மெண்ட் காத்திருக்கு. ஆங்கர கண்ட்ரோல் பண்ணலன்னா, கண்டிப்பா டெஸ்டினி சேஞ்ச் ஆகும். உங்க நட்சத்திரத்த கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.